மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏ காலத்தில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் டேட்டா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன் டேட்டா என்ன கொடுத்துருக்கேன்னா வந்து இதில் வந்து இங்கே பாருங்கள் 10,000 இருக்குது, அடுத்தது 9,000 இருக்குது, அடுத்தது வந்து 8,000. இந்த மாதிரி வந்து 1000 வந்து ரெடியூஸ் ஆகிட்டு வரும், மைனஸ் ஆகிட்டே வருது. இது எப்படி சிம்பிளாக ஒரு சிங்கிள் ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி பண்ணுறது? அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ சி காலத்தில் இந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி வச்சுட்டு எனக்கு இப்போ வந்து 10,000, அடுத்தது 9,000, அடுத்தது 8,000 சொல்லி இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகியே வரணும், குறைஞ்சிட்டே வரணும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஒரு சிம்பிள் ஃபார்முலா வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது? அப்போ ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு சீக்வன்ஸ்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. சீக்வன்ஸ் ஃபார்முலா அப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ரோ கேட்குது. ரோ வந்து எத்தனை ரோவில் பிரிண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் 10 ரோ, அப்போ 10ன்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்தது காலம் வந்து பாருங்கள் ஒரே காலத்தில் தான், ஏ காலத்தில் மட்டும் இருக்குது. எனக்கு இப்போ சி காலத்தில் வேணும், அப்போ ஒரே ஒரு காலம் கொடுத்தாங்க. அடுத்தது ஸ்டார்டிங் வேல்யூ கேட்குது. ஸ்டார்டிங் வேல்யூ வந்து என்னத்தில் வேணும் உங்களுக்கு? 10,000 என்ட்ரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 10,000 என்ட்ரி பண்ணிவிடுங்க. அடுத்தது ஸ்டெப் வேல்யூ கேட்குது. இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? 1000 மைனஸ் பண்ணிட்டு வருது. அப்போ ஒரு மைனஸ்ன்னு சொல்லி கொடுத்து இந்த இடத்துல வந்து 1000ன்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த இடத்துல 1000ன்னு சொல்லி கொடுத்துருங்க. -1000 கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.